தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் நம்முடைய இலக்கியங்கள் சார்ந்து தமிழ் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு நிகழ்வையோ நாம் அடையாளப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எடுத்த எடுப்பில் நாம் செல்லக்கூடியது எங்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்திற்கு தான். அப்படியான ஒரு அருமையான பழமை வாய்ந்த இலக்கண நூலான தொல்காப்பியத்தை குறித்து தான் இந்த காணொளி இருக்க போகுது. மறக்காம இந்த காணொளி முழுவதையும் பாருங்க. ஏன்னா இன்றைக்கு தான் நமக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதே போல இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தொல்காப்பியம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. எனவே இப்படியான தமிழ் உறவுகளுக்கு, தமிழ் நெஞ்சங்களுக்கு கண்டிப்பா இந்த காணொளி பயனுடையதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை மொழியோடு பேசுபவள் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தொல்காப்பியம், இந்த தொல்காப்பியம் சொல்லி ஏன் பெயர் வந்தது, இதற்கான பெயர் காரணம் என்ன என்று பார்த்தால், தொல் கூட்டல் காப்பு கூட்டல் இயம் பெயர் அடிப்படையிலேயே இருக்கின்றது அதனுடைய காரணம். தொல் என்றால் பழமை என்று பொருள், காத்தல் என்றால், காப்பு என்றால் காத்தல் என்று பொருள், இயம் என்றால் எடுத்து இயம்புதல், எடுத்து சொல்லுதல் என்று பொருள். எதை எடுத்து சொல்லுவது? நம்மளுடைய பழமையான கருத்துக்களை, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற பழமையான கருத்துக்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக இருந்து மக்களுக்கு இன்றளவுக்கும் அதை எடுத்துரைக்கின்ற காரணத்தால் இது ஒரு காப்பு பெட்டகமாக, பழமையான செய்திகளை தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காப்பு பெட்டகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இதற்கு தொல்காப்பியம் என்று பெயர். சரி, இதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். ஏன் இவர் தன்னுடைய பெயரை தொல்காப்பியர்னு வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்கு. தொன்மையான கருத்துக்கள் அடங்கிய ஒரு நூல் தொல்காப்பியம் என்றால் அப்ப அந்த நூலினுடைய சிறப்பு நமக்கு வர வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக தன்னுடைய பெயரையும் தொல்காப்பியர் என்று வைத்துக் கொண்டார் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த தொல்காப்பியர் யார் என்று பார்த்தால் அகத்தியருடைய மாணவர்கள் 12. அந்த 12 மாணவர்கள்ல தலைமை சான்ற மாணாக்கராக திகழக்கூடிய ஒருவர் தான் நம்மளுடைய தொல்காப்பியர். இந்த தொல்காப்பிய இலக்கண நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். சரி, இவ்வளோ சிறப்போடு இருக்கக்கூடிய, எதற்கெடுத்தாலும் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்று மூத்த இலக்கண நூலை பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொல்காப்பியத்தில் என்ன நூல் அமைப்பு இருக்கிறது, அதனுடைய நூல் கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் நூலினுடைய அமைப்புல 3 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 அதிகாரங்கள் முறையே 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்கள் இதில் அடங்கி இருக்கின்றது. இந்த 27 இயல்கள் சேர்ந்த தொகுப்பு மொத்தம் 1610 நூற்பாக்களை உள்ளடக்கியது. அப்ப தொல்காப்பியத்தில் மொத்தம் 1610 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொன்று எழுத்ததிகாரத்தில் 483 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. சொல்லதிகாரத்தில் 462 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. பொருளதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 665 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. இருக்கின்றதிலே பார்த்தீங்கன்னா பொருளதிகாரத்தில் தான் அதிகமான நூற்பாக்கள் 665. காரணம் என்ன? நாம் பொருள் பற்றி தான் அதிகம் தேடுவதும் சரி, பேசுவதும் சரி. அதனால் அது சார்ந்த தரவுகளும் அந்த இடத்துல 665 நூற்பாக்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. சரி, இவ்வளவு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய இந்த நூல்ல பாயிரம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பாயிரத்தை பாடியவர் யார் என்று பார்த்தால் பணம்பாரனார் என்ற ஆசிரியர் தான் இதுக்கு பாயிரம் பாடி இருக்கிறாரு. சரி, இவ்வளவு சிறப்போடு இருக்கக்கூடிய தொல்காப்பியம் யாருடைய முன்னிலையில எந்த இடத்துல அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னா, அரங்கேறிய இடம் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. யாருடைய முன்னிலையில் என்று பார்த்தால் அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த நூலினுடைய கட்டமைப்பு. சரி, இது முன்னாடி 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது முறையை எழுத்ததிகாரத்திலிருந்து பார்த்துடலாம். எழுத்ததிகாரம் என்று பார்த்தால் 9 இயல்கள். 1 நூன்மரபு, 2 மொழிமரபு, 3 பிறப்பியல், 4 புணரியல்,
5 தொகை மரபு, 6 உருவியல், 7 உயிர் மயங்கியல், 8 புள்ளி மயங்கியல், 9 குற்றியலுகர புணரியல். இதில் பார்த்தோம்னா இந்த எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய 9 இயல்களும் நீங்கள் எளிமையாக மனதில் வச்சுக்கணும். அப்படின்னா மரபு என்று முடியக்கூடிய இயல் 3 இருக்கிறது. அதே போல மீதி இருக்கக்கூடிய இயல் எல்லாமே இயல் என்று முடிஞ்சிருக்கு. பிறப்பியல், புணரியல், உயிர் மயங்கியல், உருவியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்று. அப்போ இந்த 3 மரபு என்கிறதை நாம் அடையாளப்படுத்தி வைத்து கொண்டால் மீதி எல்லாம் இயல்ன்றது முடியறத தூக்கி நம்ம எழுத்ததிகாரத்துக்கு போட்டு விடலாம். ஏன்னா போட்டித் தேர்வுகளில் கேட்கின்ற பொழுது இப்படிதான் கேட்கின்றார்கள். எழுத்ததிகாரத்தில் மரபு என்று முடியக்கூடிய இயல் எத்தனை இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டுறாங்க. அப்ப நமக்கு அந்த பிரித்தறியக்கூடிய பண்பு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது சொல்லதிகாரம். சொல்லதிகாரமும் முறையே 9 இயல்கள். 1 கிளவியாக்கம், 2 வேற்றுமை இயல், 3 வேற்றுமை மயங்கியல், 4 விளிமரபு, 5 பெயரியல், 6 வினையியல், 7 இடையியல், 8 உரியல், 9 எச்சையியல். இப்படியாக இதிலும் பாருங்க, 1ஐ தவிர்த்து விட்டு 1 ஆக்கம் என்று முடிவு பெற்றிருக்கோம், 1 மரபு என்று முடிவு பெற்றிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 7மே பார்த்தீங்கன்னா இயல் என்று தாங்க முடிஞ்சிருக்கும். அதில் நமக்கு எளிமையாக கிளவியாக்கம், விளிமரபு, அதே போல் இந்த இதை 2த்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா மீதி இருக்கக்கூடிய 7 பார்த்தீங்கன்னா எல்லாமே எளிமையானதுதான். பெயரியல், வினையியல், இடையியல், உரியல், எச்சவியல் என்று இயல் என்று முடியக்கூடியது தான். அப்போ ஒரு ஆக்கம் ஒரு மரபு எதுங்கிறத சொல்லதிகாரத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதையும் நாம் எளிமையாக மனதில் நினைவில் இருத்தி கொள்ளலாம். அடுத்து நிறைவாக இருக்கக்கூடியது எது? பொருளதிகாரம். வாழ்க்கைக்கு பொருள் மிக மிக அவசியம் இல்லையா? அப்ப அதை குறித்து 9 இயல்கள் இருக்கின்றது. 1 அகத்திணையியல், 2 புறத்திணையியல், 3 களவியல், 4 கற்பியல், 5 பொருளியல், 6 மெய்ப்பாட்டியல், 7 உவமையியல், 8 செய்யுளியல், 9 மரபியல். இதுவும் ரொம்ப எளிமையா மனசுல வச்சுக்கலாங்க. எல்லாமே பேரா வருது பாருங்க. அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல், அது 2 சேர்ந்து அடுத்து பொருளியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல். இதுவும் நமக்கு எல்லாமே ஒன்று தவிர எல்லாமே இயல்னு தான் முடியும். பொருளதிகாரத்தில் பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், பொருளதிகாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே இயல் என்று தான் முடியும். அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல், பொருளியல், ஓமையியல், செய்யுளியல், மரபியல் என்று 9மே இயல் என்று நிறைவு பெற்றிருக்கும். எனவே இப்படி நாம் பிரித்தறிந்து படித்து கொண்டால் இந்த நூல் அமைப்பு குறித்தும் நூலினுடைய வரலாறு குறித்தும் நமக்கு எளிமையாக நினைவில் நின்றுவிடும். என்ன நண்பர்களே, இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளை நான் பதிவிட்டுட்டே இருக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்றிகள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.